12/2/2026 காருண்யா ப்ளஸ் 610க்குண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் வந்து 1510 4 டியை பொறுத்தவரைக்கும் 3 டிஜிட்டில் கொடுத்தா 510. நமக்கு 0 ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். 5 பவரில் வந்திருக்குது, அதுவும் வந்திருக்கு, இதுவும் வந்திருக்குது. போர்டில் வந்து 10ங்கிறது நம்மளுக்கு பிசியில் அழகாகவே கொடுத்துருக்குறோம். மேலே மட்டும்தான் மிஸ்ஸிங். 8க்கு எப்போவுமே 8 வர இடத்துல 5 வரும். அது உங்களுக்கே தெரியும். நிறைய இடத்துல வந்து 5 8 அந்த மாதிரி ஒரே டைமில் வரும். சரிங்களா? நம்ம கொடுத்துருக்கல இதில் பார்த்தீங்கன்னாலே 5 0 நம்மளுக்கு பாஸ் ஆகும். 2 நம்பர் பாஸ் ஆகிடும். இல்லை 5 வந்திருக்கு, 0 வந்திருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2டியை பொறுத்தவரை நான் சொல்கிறது எப்பவும் ஒரு நம்பர் பவர் ஆகலாம், இல்லை அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்கிறது. 6க்கு 1 5க்கு 5 வந்திருக்குது. என்ன திருப்பி போட்டு அடிச்சிருக்கிறோம். சரிங்களா? 5 1 0 பிசி அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சா 10ங்கிற மாதிரி வந்துருச்சு. 710 810 சாலிடாக கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து பாக்ஸில் வந்து இந்த இதுவும் பாஸ் ஆகும், இதுவும் பாஸ் ஆகும், இதுவும் பாஸ் ஆகும். சரிங்களா? நம்மளுக்கு கொஞ்சம் தான் மிஸ்ஸிங் வின்னிங்க்கு. சரி, ஓகே. எப்போவுமே இந்த இதை கால்குலேஷன் பண்ணி இங்கே வச்சோம்னாலே நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடச்சிரும். சரியா? நான் அதான் சொல்கிறது. நான் கொடுக்குறத 2டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பரில் கொஞ்சம் ஃபுல் நம்பரும் பவரும் வச்சுக்கோங்க, மாற்றி மாற்றி வைங்க. அப்போது ஒரு வின்னிங் வரும். எழுதி வச்சு அழகாக போட்டிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? நாளைக்கு காருண்யா ப்ளஸ் 610 கம்பெனி. சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 4ன்னு எடுத்துருக்கிறேன். சப்போர்ட்டுக்கு 5ஆம் நம்பர். 5 வர இடத்துல 0 மெயினாக வரும்னு பார்க்குறேன். நாளைக்கும் ஒரு 0 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 5 வந்துடும். சரிங்களா? அதை நான் சொல்கிறேன். 6க்கு பவர் 1, 4க்கு பவர் 9, 5க்கு பவர் 0. சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 0 வரணும். அப்படி இல்லைன்னா 5ஆம் நம்பர் வரும். சரிங்களா? 5ஆம் நம்பர். ஏன்னா இன்றைக்கி வர வேண்டிய 5 நாளைக்கு வர வேண்டியது இல்லை, நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். 5ஓ 9ஓ நாளைக்கு கண்டிப்பாக ஆட்டத்தில் இருக்கும். சரிங்களா? 9ஓ 4ஓ ஆட்டத்தில் சாலிடாக நாளைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பி போர்டை பொறுத்தவரைக்கும் 6 2, சி போர்டில் 4 1. இந்த 7 பாருங்கள், எங்கே வேணாலும் வரலாங்க. இந்த 7 பொறுத்த வரைக்கும் பி போர்டில் 2 வந்திருக்கு. 1 7 ஏ போர்டுக்கு போகணும், இல்லைன்னா 2 அங்கே போகணும். இப்படி இது உள்ளே வரணும். 72 27ங்கிறது ஏபியில் வரலாம். இல்லைன்னா 2 7 டபுள்ஸ் அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நேற்றுக்கே சொல்லியிருந்தேன். அதேமாதிரி இந்த 10 கூட பிசிக்கு நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். பிசிக்கு தான் 10 வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது கரெக்டாக இன்றைக்கி வந்திருக்குது. அதை எப்பவுமே கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும். ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 94 92 96 97 28 21 87 31. சரிங்களா? நாளைக்கு ஆட்டத்தில் வந்து 97 92 42 47ங்கிற மாதிரி உல்ட்டா பண்ணி அடிக்கலாம். அப்படியே வரணும் இல்லை, அந்த மாதிரி அடிக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? 4 2 7 சம்மந்தப்படுத்தி, இல்லை 9 2 7 சம்மந்தப்படுத்தி நாளைக்கு ஆட்டத்துக்குள்ளே அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஏன்னா இதுலேருந்து ஒரு நம்பரோ 2 நம்பரோ இல்லாமல் அதிக 99% வராது. சரிங்களா? அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? 94 92 96 97 28 21 87 31 இது நம்மளுக்கு கிடச்சிருக்க கெஸ்ஸிங். சரிங்களா? அதே மாதிரி 2 டபுள்ஸ் வந்தால் 8 4 0 2 வரணும். சரிங்களா? சப்போஸ் இது மிஸ் ஆச்சுன்னா கீழே பவரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு 0 இன்றைக்கி சி போர்டு கிடச்சதை வச்சு பார்க்கும்போது 5 7 2 3 8. சரிங்களா? 0 5 7 2 3 8. இது நாளைக்கு ஒரு நம்பரோ 2 நம்பரோ அதிகபட்சம் இல்லை, அதிகபட்சமாக 3 நம்பரும் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. இதுலேருந்து நாளைக்கு டபுள்ஸ் வரலாம். இல்லைன்னா 9 4 4 9 4 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதுவில் வந்துட்டு 9ஓ 4ஓ டபுள்ஸாகவும் வரலாம். சரிங்களா? பார்த்துக்கோங்க. 3 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் 0 2 1 964 942 928 978 967 231 974 எனக்கு கிடச்சதை வச்சு இதை வச்சு கொடுத்துருக்குறேன். இதில் ஏதாவது சி போர்டு பவர் மாறினா தான் நம்மளுக்கு கொஞ்சம் இதாகிடும். அப்படி ஏதாவது உங்களுக்கு பவர் வருதா பாருங்கள். பவர் வந்தால் அதை அப்படி எழுதி பாருங்கள். பவர் வச்சும் இப்படியும் எழுதி பாருங்கள். அப்போது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? டிக்கெட் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். அதை பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே இதுலேருந்து தான் வருது. சில நேரங்களில் தான் ஒன்றும் இல்லாமல் போகும். எல்லா நாளும் அப்படி ஆகாது. சரிங்களா? பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.